சரி. இன்றைக்கி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஆ முதல் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரத்தை எழுதியிருக்காரு. 2ஆம் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்தில் எழுதியிருக்கார். அதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 8 அதிகாரத்துலேயும் இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் தான் முக்கியமான அதிகாரம்னு சொல்லுவேன் நான். அதில் முக்கியமான காரியங்கள் இருக்குது. அப்போது அதை நம்ம பார்ப்போம். முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. சரிங்களா? முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, அருமையான விசுவாசத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா அதில் அருமையான விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். அருமையான விசுவாசம் அப்படின்னா பெரிய விசுவாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேதத்தில் பார்க்குற விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான்னு சொல்லி நான் பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவே வந்து பேதுருவுக்காக ஜெபம் பண்ணார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேங்கிறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே வந்து பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபம் பண்ணியிருக்கார். விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா அருமையான விசுவாசத்தை, பெரிய விசுவாசத்தை அவர் பெற்றதை அவர் இந்த இடத்துல எழுதுறது நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் மூலமாக பார்த்திங்கன்னா அவர் நிழல்பட்டு குணமானதை நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்க முடியும். திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பானியாய் இருக்கிற அவங்க வந்து சுகமானதை நம்ம பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா அநேக அற்புதங்கள் அவர்களுக்கு அப்போஸ்தலர் கையினால் செஞ்சதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அந்த இடத்துல எழுதுகிறார், அருமையான விசுவாசத்தை பெற்றோம். இப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவே இவருடைய விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கார் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஜெபம் பண்ணும்போது பெரிய விசுவாசத்தை அங்கே பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலரை நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சரிங்களா? அப்போ பெரிய விசுவாசம் இருந்தால் நான் ஜனங்களுக்குள்ளே பலத்த அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம அதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது சொல்கிறார் பாருங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் அந்த நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனை அறிகிற அறிவில் வந்து நீங்கள் வளருங்க, தேவனை அறிகிற அறிவில் வந்து நீங்கள் பெருகுங்க, அதிகமாக தேவனை பற்றி அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தான் வந்து இடத்துல நிறையா சொல்வார். ஸோ முடிக்கும்போது அப்படி தான் முடிப்பார். சொல்லுங்கள், அப்போ தேவனை அறிகிற அறிவிலையும் கிருபையிலும் வளருங்க அப்படின்னு சொல்லி தான் முடிப்பார். ஸோ அந்த 3 அதிகாரத்தில் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வார், தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி அறியும்போது என்ன ஆகும்னா, தேவனுடைய கிருபையிலும் சமாதானத்திலும் வந்து நீங்கள் பெருகுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அடுத்த பகுதி, 3-4 அடுத்த பகுதி. 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3-4 ஒரு பகுதி. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதமன்றி. ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், இப்போ தேவனை அறிகிற அறிவினாலே, இப்போ அவர் தேவனை அறிகிற அறிவினாலே இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜீவனுக்கும் அப்படின்னா உலக பிரகாரமான எல்லா தேவைகளும் இது சந்திக்கப்படுகிறது. இப்போ தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரும்போது உலக பிரகாரமான இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதை சொல்கிறாரு, தேவ பக்திக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அதுவும் உங்களுக்கு வந்து அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சொல்கிறார் இந்த இடத்துல பாருங்கள், திவ்ய வல்லமை அப்படின்னு சொல்கிறார். இப்போ திவ்யம் அப்படின்னா என்னென்னா, ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா டிவைன் பவர். சரிங்களா? டிவைன் பவர், டிவைன் நேச்சர். இப்போ திவ்யம் அப்படின்னு என்னென்னா தெய்வீகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது தெய்வீகம் அப்படின்னு என்னென்னா தேவனுக்குரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ தேவனுடைய, இப்போ திவ்ய வல்லமை அப்படின்னா தேவனுடைய வல்லமை. 4ஆம் வசனத்தில் எழுதும்போது திவ்ய சுபாவம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாராம். இப்போ திவ்ய சுபாவம் அப்படின்னா தேவனுடைய சுபாவம். சரிங்களா? இப்போ தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பொறுமை, தேவனுடைய உண்மை, தேவனுடைய சாந்தம், அப்போ தேவனுடைய மனத்தாழ்மை, அப்போ அது காட்ஸ் கேரக்டர். சரிங்களா? இப்போ தேவனுடைய
அந்த குணநலங்கள் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் எழுதுகிறார். சரிங்களா? அப்போது அவர் அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்தியும் யாவையுமே திவ்ய வல்லமை தருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் பாருங்கள், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்கிறாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் போய் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவங்கள். இன்னொரு வகையில் சொன்னால் ஆவியின் கனி. ஸோ தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதுருக்கம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, இதெல்லாம் தேவனுடைய சுபாவங்கள். அப்போ இந்த சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இல்லை இன்னொரு வகையில் சொன்ன போனால் ஆவியின் கனியினால் நீங்கள் நிரப்பப்படும் பொருட்டு, இல்லை தேவனுடைய சாயல், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய சாயலாம் நீங்கள் மாறும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எதாவது சொல்கிறாரு. அப்போது முக்கியமான ஒரு சத்தியத்தை எந்த சொல்கிறார் பாருங்கள். அப்போது ஆவியின் கனியினால் நம்ம நிரப்ப பண்ணோம் அப்படின்னா, அப்போது மாம்சத்தின் கிரியைகள் அளிக்கப்பட்டு தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குலாலம் பொருட்டு சில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை சொல்கிறேன் நான். இப்போ கலாத்தியர் 1:4 வாசிக்கிறோம். அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராகமம் 26:13 ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இடத்துல, உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்போ எகிப்தின் பாவங்கள், அப்போ எகிப்தின் பாவங்கள்னால் நம்முடைய பழைய மாம்சத்தின் கிரியைகள், பழைய சுபாவங்கள், அதெல்லாம் அந்த நுகத்தையெல்லாம் முறித்து போட்டு அவங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிக்கிறோம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுதுன்னா, அவரே முற்றிலும் பரிசுத்த வாக்குவார்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யூதா 24 யூதா 24, வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவராக நிறுத்த வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வலுவாதபடி நான் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவ தேவனால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நம் ஞானமாக இருக்கிறார், அவரே நம் நீதியாக இருக்கிறார், அவரே நம் மீட்பாக இருக்கிறார், அவரே நம் பரிசுத்தமாக இருக்கிறார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் இந்த சொன்ன வசனங்கள், இப்போ இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 6:14, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அப்படின்னால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. சரிங்களா? அப்போ இத்தனை வசனங்களை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. சரிங்களா? அப்போ இத்தனை வசனங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். சரிங்களா? நம்மை நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். வேதத்தில் பார்க்குறோம், அவர் உன்னை எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படியாக தீர்த்துலாம் வாசிக்கிறோம். அவர் நம்ம எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படியாக சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எபேசியரில் பார்க்கும்போது, கரை திரை ஒன்றும் இல்லாதபடி முற்றிலும் பரிசுத்தமாக்க முடியாது அவர் சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, நான் பரிசுத்தப்படுத்துவேன், உன்னோட மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் எடுத்து போட்டு நான் பரிசுத்தப்படுத்துவேங்கிற வாக்குத்தத்தங்கள். அதுதான் சொல்லுங்களா? அதான் சொல்கிறார், அந்த சுபாவத்துக்கு, மாம்சத்தின் கிரியைகளை விட்டு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள தேவ சுபாவம், நமக்குள்ள கிறிஸ்துவுடைய சுபாவம் நமக்குள்ளே அப்படியே வளர ஆரம்பிக்கும் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அடுத்து 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். 5 முதல் 11 வரை. நான் 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 முதல் 11 ஒரு பகுதி. அந்த 10ஆம் வசனம் தான் தலைப்பு. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதில் ஒரு 8 காரியத்தை சொல்கிறார். இது 8மே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? இந்த 8 காரியத்தில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய
இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தை அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சரிங்களா? அப்போ இந்த ஒரு 8 காரியத்தை சொல்கிறார். இதில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொன்றா பார்ப்போம். நீங்கள் இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறார். தேவனை அறிவில். ஸோ மேலே அதுதான் டீல் பண்ணுறார். சரி, மேலே என்ன சொல்கிறாருன்னா, தேவனை அறிவில் நீங்கள் வளரணும். தேவனுடைய சுபாவத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷன் மாதிரி கீழே சொல்கிறார். இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தை முதல் சொல்கிறார். விசுவாசம். சரிங்களா? இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், என்ன கேட்டிங்கன்னா, ரட்சிப்புக்கு அடுத்த முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் தான். சரிங்களா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரட்சிப்புக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த விசுவாசம் தான். சரிங்களா? விசுவாசத்தினால நம்ம நிலையாக இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. சரிங்களா? அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியாக பிடிச்சிட்டோம்னா நம்ம முடிவு போயிருந்தோம் நிலைன்னு இருக்கிறதுக்கு இந்த விசுவாசம் தான் நமக்கு உதவும். சரிங்களா? இப்போ விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சி நின்றுட்டோம்னா நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம், நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பாருங்கள், அதாவது விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா தேவ வசனத்தினால தான் வரும். சரிங்களா? இப்போ தேவ வசனத்தை படிக்க ஆண்டவரத்தை நெருங்க தான் இந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவ வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள், விசுவாசத்தோடைய தைரியத்தையும். தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த தைரியம் எப்படி வருது அப்படின்னா வேதத்திலே நம்ம பார்க்குறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை உண்டாக்கி தைரியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம இயேசுவே ரத்தத்தினால் என்னை கருவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கும். இப்போ ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் இருந்தாலும் அதை துணிஞ்சு செய்கிறதுக்கு அந்த தைரியம் தேவை. பாருங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு விசுவாசம் தேவை, அதோட நமக்கு தைரியம் தேவை. சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த தைரியம் தேவை. தைரியமாக இருந்தால் தான் நம்ம ஒரு அடி எடுத்து முன்னாடி எடுத்து வைப்போம். புதுசாக ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக தைரியம் வேணும். சரிங்களா? அப்போ தேவனுடைய தைரியம், ஆண்டவர் சொல்கிறார் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் எபிரேயரில் பார்க்குறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுமான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு அது வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகளில் பார்க்குறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது அந்த தைரியம். அப்போ இன்னொன்று என்னென்னா அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா தேவனோட அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர் தேவனோடு இருந்தவங்க சொல்லி அறிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தேவனோடு இருக்கும்போது அந்த தைரியம் இருப்பாங்க. இப்போ எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னா தேவனோடு அவர் நடந்தார். பாருங்கள், தேவனோடு இருந்தார். தேவனுக்கு முன்பாக இருக்கிறனான்னு சொல்லி அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தைரியம் வரும். பாருங்கள், அப்போ நீங்கள் நல்லா தேவனோட சஞ்சரிங்க, தேவனோட சமூகத்தில் இருங்க, அந்த தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அடுத்த சொல்கிறார் பாருங்கள், தைரியத்தோடைய ஞானத்தையும். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஸோ எல்லாமே முக்கியம் தான். அந்த 8 காரியமே ரொம்ப முக்கியமான காரியங்கள். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண பாருங்கள். இப்போ ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? இப்போ வேதத்தில் பார்க்குறோம், நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி யாக்கோபில் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் தருவேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் இந்த 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதான சாந்த இணக்கமுள்ளதாயும் நற்கனிகளால் நிறைந்ததாம் பச்சைப்பாதம் இல்லாதாயும் மாயமற்றதாமாக இருக்கிறது. ஸோ அவ்வளோ போய்ட்டு அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அப்போ ஞானம் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் தேவை, அதுக்கு ஒரு சொல்யூஷன். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வாழ்க்கையிலே சந்திச்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாள் புதிய புதிய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. அப்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஞானம் தேவை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வருது, இல்லை ஊழியத்தில் ஒரு குழப்பம் வருது, இல்லை வேறு ஏதாவது இல்லை நீங்கள் ஏதாவது செய்கிற பிஸ்னஸில் ஒரு குழப்பம் வருது. சரிங்களா? இப்போ நிறைய ஒவ்வொரு நாள் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. நிறைய புதிய புதிய சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம். அப்போ அதுக்கு தேவைன்னா தேவ ஞானம் தேவை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், பார்த்திங்கன்னா எகிப்தில் பார்த்திங்கன்னா பயங்கர திடீர்னு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. சரிங்களா? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யாருக்குன்னு தெரில. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவ ஞானம், அப்போ அந்த தேவ ஞானத்தை அப்போ யோசேப்பு அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா?
அப்போ அந்த தேவன் கொடுக்குற ஞானத்தில் தான் நம்ம வந்து அந்த அது ஜெயிக்க முடியும் பாருங்கள். அதான் நம்மளா வந்து நம்ம டிசிஷனில் போட்டு நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணோம்னா வந்து அந்த அளவுக்கு அது சரியாக வராது. ஆனால் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. சரிங்களா? ஆவியானவர் நம்ம கற்றுத்தொடுப்பார். அப்போ ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவரே சொல்கிறார், ஞானத்தில் குறைவெல்லாம் தான் கேளு, சம்பூர்ணமாய் தருவேன்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கோவப்பட மாட்டார். உனக்கு தளர்ந்து இல்லை, அறிவு இல்லை, நீ வந்து எதுக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நீ எதுக்காக மாட்டேன், நீ வேஸ்ட்டு. ஆனால் தேவன் வந்து அப்படி செய்ய மாட்டார் பாருங்க. சரிங்களா? அப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஞானம், அந்த ஞானத்தினால வந்து நம்ம எல்லாமே செஞ்சு முடிக்கலாம் பாருங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நானும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி நிறைய புதிய இப்போ முன்னாடியெல்லாம் நானும் மாம்சமாக நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புதிய ப்ராப்ளம் வந்துனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி தேவ ஒத்தாசையை நான் நாடுறேன் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சில அழகாக சொல்லிக் கொடுப்பார், இதை எப்படி செய், இதை எப்படி செய். அப்போ அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் நான். சரிங்களா? நானும் அவசரப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டேன் நான். இது வந்து சும்மா சின்ன காரியம்னா பரவாயில்ல, ஏதோ கடையில் போய் கத்திரிக்காய் வாங்குறது அதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆனால் பெரிய காரியங்கள் இல்லை, முக்கியமான காரியங்கள், முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது இந்த தேவ ஞானம் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ சில காரியங்களை நம்ம தப்பாக கால் வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா சில பெரிய நஷ்டங்களை, பெரிய பாதிப்புகளை, சில பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போது நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம வழிநடத்த தேவன் வந்து ஆவலாக இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த ஞானம் முக்கியம் பாருங்கள். அப்போது தேவனுடைய வழித்தடத்தில் காத்துருங்க. நிச்சயமாக ஆண்டவர் வந்து நீங்கள் ஒரு வேலை ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுகிறவங்களாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுகிறாலும் சரி, ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு ஞானமாக நடக்க வந்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர்களை ஒவ்வொரு காரியத்தை அருமையாக நடத்துவார் பாருங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆவியின் கனியில் நம்ம இச்சை அடக்கம்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு காரியமே நம்ம வந்து அடிமைப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான், நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த வசனத்தை சொல்லி அதிலேருந்து வெளியே வந்துடணும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக, அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் பார்க்குறோம், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுகிறவனே போய் வந்து உன் ஐக்கியத்தில் போய் உன்னை இணைத்துக்கொள்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதில் நம்ம இணைத்து கொள்ளும்போது இந்த இச்சையை விட்டு வெளியே வந்துடலாம் பாருங்கள். இச்சையை நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு பாவமே நம்ம வந்து மேற்கொள்ள முடியாது பாருங்கள். அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், இச்சையோட பொறுமையும். சரிங்களா? இந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அந்த உலகத்தான் சொல்லுவான், பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வேதத்திலே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பொறுமையாக வந்து எல்லா பாடுகளையும் பொறுமையாக சகித்தார். சரிங்களா? அப்போது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:2-3. என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக நம்ம போகும்போது அந்த உபத்திரவம் நமக்குள்ளே வந்து பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலும் நம்ம பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ தேவனாக நம்ம உயர்த்துறபடிக்கு நம்ம காத்துட்ருக்கணும், அதுக்கு நமக்கு பொறுமை தேவை. சரிங்களா? இப்போ ஆண்டவராக ஒன்று செய்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளாக போய் இதை முந்தி செஞ்சிட்டோம்னா நம்ம எல்லாம் குழப்பமாக ஏடகுடமாக போயிடும். சரிங்களா? அப்போ தேவனாக ஒன்று செய்கிறதுக்கு அதுக்கு நமக்கு பொறுமை தேவை. சரிங்களா? நம்ம ஸ்பீடுக்கு அவர் செய்ய மாட்டார். சரிங்களா? நம்ம ஃபோர்ஸுக்கு நம்ம ஸ்பீடுக்கு அவர் செய்ய மாட்டார். அவரோட டைமில் செய்வார். நம்ம பொறுமையாக இருந்தால் அவரே செய்வார். சரிங்களா? அப்போ பொறுமை வந்து கேட்கணும். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே மாதிரி எனக்கு பொறுமையை கொடுங்க. இப்போ எல்லாத்துக்குமே மாதிரி இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ ஏசப்பா நம்ம கேட்கணும், ஏசப்பா மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் எப்படி பொறுமையாக பாடுகளை சகிச்சிங்க, எப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் பொறுமையாக இருந்தீங்க, நானும் பொறுமையாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் பாருங்கள். அடுத்த பாருங்கள், பொறுமையோடைய தேவ பக்தி. ஸோ தேவ பக்தி எப்படின்னா பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது, ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறது, ஒழுங்காக வேதத்தை தியானிக்கிறது, ஒழுங்காக ஃபாஸ்டிங் பண்ணுறது, ஒழுங்காக சபைக்கு போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவ பக்திக்குரிய ஒரு மனுஷனுக்குரிய அடையாளங்கள். சரிங்களா? இப்போ தேவனுக்கு பயப்படும் எந்த ஒரு காரியத்தையுமே டக்குன்னு அவங்க செஞ்சிட மாட்டாங்க. தேவ பக்தி உள்ள ஜனம் வந்து தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க, அதிகமாக ஜெபத்தில் வேண்டுதல் தருத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவ பக்திக்குரிய காரியங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இது வந்து
வந்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்கிறவர்களாக இருக்கணும். அதெல்லாம் தேவ பக்திக்குரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்கிறார். அடுத்தது தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகமும் இப்போ வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 133 பார்த்திங்கன்னா சகோதரர் ஒருமித்து வாசனை பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமாக இருக்குது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவான்னு சொல்லி சகோதர ஸ்நேகம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம். சரிங்களா? அதுக்குள்ளே சாத்தான் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. சரிங்களா? இப்போ அந்த ஐக்கியத்தை வந்து சாத்தான் ரொம்ப வெறுப்பான். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு நல்ல சகோதர சிநேகம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு சகோதர சிநேகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்தர், தாதிமார் அவங்களுக்கு ஒரு சகோதர சிநேகம், அந்த சிநேகம் இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு ஐக்கியம் வந்து நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ பவுல் போகும்போது மிஷினரி பயணத்தில் போகும்போது 2-3 பேராக போகிறார் பாருங்கள். முதலாம் மிஷினரி, 2ஆம் மிஷினரி, 3ஆம் மிஷினரி பயணத்துலலாம் வந்து 2-3 பேரை சேர்ந்து போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒண்டியாக இருப்பது போல் இருவர் கூடி இருப்பது நலம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ சகோதர ஸ்நேகத்தோடு நம்ம இணைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அது நம்ம எல்லா சாத்தானின் கன்னிகளுக்கு அது நம்மை விலக்கி ரட்சித்து காக்கிறதா இருக்குது பாருங்கள். அடுத்தது சகோதர ஸ்நேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அன்பு தான் ஃபைனல். சரிங்களா? அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அன்பு தான் வந்து ஃபைனல். இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, எல்லா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு, அதே மாதிரி பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த அன்புக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த அன்பில் நம்ம நிரம்பி இருக்கணும். அப்போது யோவான் 15 சொல்லும்படியா நிலைத்திருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்லி, அப்போ தேவனை நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனி உள்ளவர்களாக நம்ம அப்போ தேவனிடத்தில் நம்ம நிலைத்திருக்கலைன்னா அந்த அன்பு நமக்குள்ளே வராது பாருங்கள். சரிங்களா? அப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஸோ அந்த மாதிரி தேவனுடைய அன்பில் நம்ம நிரப்பப்பட்டால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என்னில் அன்பாக இருக்கிறாயா? பார்த்திங்கன்னா என் ஆட்டுக்குட்டிகளை நேசி, நாடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல என்னோடய அன்பில் நிரம்பி இரு, அடுத்தது ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் வந்து ஒரு சிறந்த பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம அனுபவமாக மாறட்டும் சொல்கிறார். அதான் சொல்கிறார். இப்போ தேவனுடைய அன்பில் நீங்கள் நிரம்பி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது பாருங்கள். சரிங்களா? இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம மாறிடுவோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விடாது. ஸோ இந்த 8 காரியங்கள் இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவில் வளருவீங்க, நல்லா கனி கொடுக்குறவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாக இருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா இவைகள் இந்த 8 காரியத்தை குறிப்பாக சொல்கிறாரு. இதில் இல்லாதவன் எவனோ சீக்கிரமாக வந்து பாவத்தில் விழுந்துருவான், அவன் வந்து மறுபடியும் அந்த பழைய பாவங்கள் வந்து அவனை பிடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த 8 காரியத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை மறுரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 10ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. சரிங்களா? அந்த இடத்துல சொல்கிறாரு, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இப்போ அநேக அழைப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தேவ வார்த்தை வந்து உங்கள் ஊழியத்தை உறுதிப்படுத்தும். சரிங்களா? தேவ வார்த்தை, தேவ வசனம் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ என் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சபையில் அங்கே இருந்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதை அப்போ சங்கீத பகுதி எடுப்பேன், எப்போது மெயின் மெசேஜ் எடுப்பேன். இப்போ வெள்ளிக்கிழமையில் மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்திங்கன்னா நான் அந்த செய்தி கொடுப்பேன். நான் ஒரு சின்ன சபை தான். அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த பாஸ்டர் தான் பார்த்து எனக்கு முதல்ல சொன்னேன், தம்பி உனக்கு வந்து டீச்சிங் காலிங். அப்போ காலிங்னா என்னென்னே தெரியாது, காலிங் பற்றின ஒரு பெரிய விவரமெல்லாம் இல்லை. ஆனால் அவர் தான் என்னுடைய பிரசங்கத்தை காரியங்களை பார்த்து அவர் தான் சொன்னார், தம்பி உனக்கு வந்து டீச்சிங் காலிங் இருக்குது, அதை வந்து நீ வந்து தேவனுக்காக பயன்படுத்து அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணதே அவர் தான். சரிங்களா?
அப்போ அதுதான் என்னோட ஒரு தொடக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணேன் நான். 40 உபவாசம் பண்ணி என்னோடய அழைப்பை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே 40 நாள் உபவாசம் பண்ணேன் நான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அந்த 35வது நாள் அந்த வார்த்தையை கொடுத்தார். எஸ்றா 7:10 சரிங்களா? எஸ்றா 7:10 எஸ்றா வேதத்தை ஆராயவும் அதபடி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஆண்டவர் சொன்னார், இதுதான் உன்னுடைய காலிங் சரிங்களா? இதுதான் உன்னுடைய காலிங். அப்போ எஸ்ராவை போல் ஒரு போதிக்கிற ஒரு கிருபை சரிங்களா? அப்போ அதுதான் ஆண்டவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ எஸ்ராவை போல் வேதத்தை ஆராயும் அதுபடி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை அப்போது இதுதான் வந்து ஆண்டவர் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை சரிங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா? அப்போ அதான் வந்து அழைப்பு ஆண்டவர் என் மேலே வச்ச அந்த அழைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தருடைய மெசேஜை கேட்டிங்கனாலே அவர்களுக்குள்ளே என்ன அழைப்புன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பவுல் பார்த்திங்கன்னா பவுலுக்கும் பேதருக்கும் அப்போஸ்தல அழைப்பு. ஆனால் பார்த்திங்கன்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா வந்து தேவன் வந்து பவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட யூத ஜனங்களுக்கு அப்போஸ்தலனா பார்த்திங்கன்னா பேதுரு வந்து தேவன் வந்து தெரிந்து கொண்டார் சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அழைப்பு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளுதுங்களா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுதான் தெரிந்து கொள்ளுதல் சரிங்களா? அப்போ அழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை பயன்படுத்தணுமா ஆண்டவர் இன்னொரு எவாஞ்சலிஸ்ட்டை பயன்படுத்த மாட்டார். ஒரு மெய்ப்பனை பயன்படுத்துகிற மாதிரி இன்னொரு மெய்ப்பனை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஒரு அப்போஸ்தலரை பயன்படுத்துகிற மாதிரி இன்னொரு அப்போஸ்தலரை பயன்படுத்த மாட்டார் சரிங்களா? அப்போ அழைப்பு ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் வேறு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும் சரிங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதான் சொல்கிறார், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல். அழைப்புங்கிறது என்ன நமக்கு வச்சுருக்காரோ ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு சரிங்களா? இப்போ தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த அப்போஸ்தலர்களை பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தல அழைப்பு தான் வந்து பவுலுக்கு அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி அழகாக வந்து பவுலை நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்க முடியும். சரி, இப்போ முதலாம் மிஷனரி பயணத்தில் ஆண்டவர் இங்கே போன்னு சொல்கிறார், இங்கே போன்னு சொல்கிறார், இங்கே போன்னு சொல்கிறார். மறுபடியும் 2ஆம் மிஷனத்தில் வேற ஒரு குரூப்பை சேர்த்துறாரு. மறுபடியும் இங்கே போன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அழகாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா தேவ சித்தத்தின்படி அவர் ஆவியானவர்கள் கொண்டு போய் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா? அதுதான் வந்து தெரிந்து கொள்ளுதல் சரிங்களா? அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதல் இப்போ அழைப்பு ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஆண்டவர் வந்து நடத்துவார் சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். இப்போ இப்படி செய்து இதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜனுக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூர்ணமாய் அளிக்கப்படும். இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பரலோகத்துக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா? அடுத்தது 12 முதல் 15 வரை அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து சரிங்களா? அப்போ அதுதான் தலைப்பு. 12 முதல் 15 வரை 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நினைப்பூட்ட அசதியாகிறேன்னு சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு நீங்கி போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து சொல்கிறாரு. நான் சீக்கிரமாக என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், மறுத்து போயிடுவேன் அப்படின்னு தேவன் இடத்துல போயிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவை உணர்த்தும் வசனமாகிய ஒருத்தருடைய டெத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனமாகிய ஒரு வாரம் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து மறுத்து தேவனிடத்தில் போயிடுவேன். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நலம் என்று நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்போதும் நினைத்துக்குள்ளே ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த காரியங்களெல்லாம் படிக்கிறோம். சரி, நான் போனதுக்கப்புறமும் இது வந்து நீங்கள் வந்து வாசித்து இந்த சத்தியத்தின்படியாக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 16ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு சரிங்களா? அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சொல்கிறார் பாருங்கள். நான் வந்து சும்மா வந்து கட்டுக்கதைகளை சொல்லலை. நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ அந்த மேசியா வந்து கண்ணார கண்டோம், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி இது சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மருவ மலைக்கு வந்து அந்த 3 பேரை கூப்பிட்டு போய் யோவான், யாக்கோபு,
பேதுருவை கூப்பிட்டு போனார். அந்த பற்றி எழுதுகிறார். இவர் என்னுடைய அப்போ அந்த இடத்துல வந்து தேவன் இயேசு கிறிஸ்து மர்வமாகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்து கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த சத்தத்தெல்லாம் நாங்கள் கேட்டோம். இப்போ யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கலாம், நாங்கள் அதை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த 19வது வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்களம் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். சொல்கிறாரு, எவ்வளவுதான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்துருந்தானோ, அவருடைய மகிமையை பார்த்துருந்தா, இதெல்லாம் நாங்கள் அவர் பிதாவுடைய சத்தத்திலாம் நாங்கள் கேட்டிருந்தாலும் அதை விட அதிக உறுதியை கொடுக்குற இந்த தேவ வசனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவ வசனம் தான் ஃபைனல். சரிங்களா? அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி எவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தை தான் அல்டிமேட், இந்த வார்த்தை தான் ஃபைனல், இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த வார்த்தை தான் ஃபைனல். சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா, ஒரு அழைப்பை பற்றின ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். அதை வந்து உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாது, யாருமே எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ அதிக உறுதியை கொடுக்குற இந்த வசனம் தான், அந்த தீர்க்க தரிசன வசனம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ரேமா வார்த்தை. ஸோ எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு தேவன் கொடுக்குறாரு பாருங்கள், அதுதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த ரேமா வார்த்தை. சரிங்களா? அப்போ உங்களை குறித்து தேவன் கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு உறுதி. சரிங்களா? அதுதான் உங்கள் உறுதி, அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பாருங்கள். சரி, அதை நோக்கி தான் வந்து நீங்கள் வந்து ஓடணும். தான் சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்தோம். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை அதிகமாக படிங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து வெளிப்படும். அதனால் வந்து அதிகமாக வசனத்தை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சொல்கிறாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளாய் உடையதா இராது என்று நீங்கள் முந்தைய அறிவீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வேதத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அப்போ அந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் அவர்கள் அந்த தீர்க்கதரிசிகள் வந்து சும்மா வந்து சொல்லலை, அது வந்து அவங்க சிந்தனையில் தோன்றதை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நோ ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். சரிங்களா? நோ ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். பார்த்தீங்கன்னா அவங்களா என்னமோ தோணி என்னமோ சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் தான் வந்து அவங்களுக்குள்ளே ஏவி அந்த தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்குள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அவங்களா சுயமாக எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு நினச்சதை சொல்லலை, அவங்க சிந்தனையில் என்ன தோணுச்சோ அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனை பற்றி சொல்கிறார். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னாலே வந்து அவங்களா தோணி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஸோ ஆவியானவர்கள் ஏவுகிறார், அதனால தான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அது தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒருத்தரை குறித்து அவங்கள தேவனுடைய திட்டம் என்ன, அப்போ தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு அந்த பக்தி விருத்திக்காக வந்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அவங்களை குறித்து தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை. அவங்களா ஒன்று நினச்சி சிந்தனை தோன்றி சொல்கிற காரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதை என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்தை பார்த்தோம், அருமையான விசுவாசத்தை பெற்றோன்னு சொல்லி பார்த்தோம். தேவனை அறிகிற அறிவில் வந்து வளரும்போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஆவமே நமக்கு தருகிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குலாம் போட்டு அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த 8 காரியத்தில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா இப்படி இதில் நீங்கள் பெருகும்போது தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளருவீங்க, நீங்கள் கனி கொடுக்குறவளாக இருப்பீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுவதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதை பார்த்திங்கன்னா நான் சீக்கிரம் வந்து தேவன் என்ன எடுத்துக்கொள்வார், அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா அதை சொல்கிறாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அந்த வசனத்தை வந்து கவனித்து அதிகமாக வேதத்தை வாசிங்க, அவரை அறிகிற அறிவில் வளருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ தீர்க்க தரிசனமானது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கோ கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உண்மை அறிகிற அறிவில் இன்னும் நாங்கள் வளர கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீர் கொடுத்த திவ்ய சுபாவத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 8 காரியத்தை நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன்.
அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்க ஜாக்கிரதையாக இருக்கிறத கிருபை செய்யுங்கப்பா. தேவனே, அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை வசனத்துக்குள்ளாக எங்களுக்கு நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை அதிகமாக வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம் துதிகன மகிமையாவுமிக்க செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.